அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் வாழ்வியல் பயிற்சி வகுப்பில் இன்றைய தினம் 25வது வகுப்பில் நாம் இருக்கின்றோம். சென்ற வகுப்பில் நாம் தொழுகையின் முக்கியத்துவத்தை பார்த்தோம். அதில் தொழுகை எவ்வாறெல்லாம் மனிதனை மாற்றுகின்றது, தொழுதால் எவ்வளவு விஷயங்கள் மனிதனுக்கு மாற்றம் கிடைக்கும், ஒரு தொழுகைதான் முதன்மையான செயல், அது சரியாக இருந்துவிட்டால் மற்ற எல்லாமே சரியாயிரும் என்ற செய்தியை பார்த்தோம். அதிலே 23வது அத்தியாயம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை பார்த்தோம். அதிலே அல்லாஹ் சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டனர். அல்லதிஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தமது தொழுகையில் பணிவுடன் இருப்பார்கள், சூவுடன் இருப்பார்கள். வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஹ்ரிலூன், அவர்கள் வீணானவற்றை புறக்கணிப்பார்கள். வல்லதீனஹும் லி ஸகாத்தி ஃபாஹிலூன், அவர்கள் ஜகாத்தை வழங்குவார்கள். வல்லதீனஹும் லி யுர்ஜிஉம் ஹாஃபிலூன் இல்லா அலா அஸ்வாஜிஹும் அவு மா மலகத் ஐமானுக்கும் ஃபஇன்னஹும் கைரு மாலூமின் ஃபமனில் வராதாலிக ஃபஉலாயிக ஹுமுல் ஹாதூன். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தமது மனைவியர் அல்லது அடிமை பெண்களை தவிர மற்றவரிடம் தனது கற்பு நெறியை பேணிக் கொள்வார்கள், அவர்கள் பழிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் இதற்கு புறம்பாக யார் தவறான வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவரே வரம்பு மீறியவர்கள். வல்லதீனஹும் லி ஆமாஇஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், அவர்கள் தம்மை நம்பி ஒப்படைக்கப்பட்டவையும் தமது வாக்குறுதியும் பேணிக் கொள்வார்கள். வல்லதீனஹும் ஸலாத்திஹிம் யுஹாஃபிலூன், அவர்கள் தமது தொழுகையை பேணுதலாக இருப்பார்கள். உலாயிக ஹுமுல் வாஸிஊன், உலாயிக ஹுமுல் வாரிசூன், அவர்களை ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை சொந்தமாக்கிக் கொள்வார்கள், அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லதீன யரீஸுல் ஃபிர்தௌஸி ஹும் ஃபீஹா ஹாலிதூன். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுல ஃபர்ஸ்ட் இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டனர் டிக்ளேர் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான், அடுத்த தொழுகையை பத்தி பேசுறான். அவர்கள் தொழுகையில் குசூடன் தொழுவார்கள் சொல்லிட்டு, அப்புறம் அந்த இடைப்பட்ட அந்த வசனங்களிலே இந்த வாழ்க்கையில் உள்ள அனைத்து அம்சாவளிகளையும் சொல்லிட்டான். அவங்க வீணானவற்றை புறக்கணிப்பாங்க, ஜக்காத்தை கரெக்டா கொடுப்பாங்க, தன்னுடைய கற்பை பாதுகாப்பாங்க, ஒப்படைக்கப்பட்ட அமானியத்தை கரெக்டா ஒப்படைப்பாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் இடையில இன்னொன்னு அடுத்த கொண்டு வரான், அவர்கள் தொழுகையை கரெக்டாக தொழுவாங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்டும் தொழுவ சொல்றான், 2வது வசனத்திலையும் தொழுகன்னு சொல்றான், 9வது வசனத்திலையும் தொழுவ சொல்றான். அதுக்கு இடப்பட்ட விஷயத்தை ஃபுல்லா பார்த்தோன்னீங்களேன், எல்லாம் மூமின்கள் செய்யக்கூடிய விஷயம். இந்த தொழுகை இந்த இடையில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சரி பண்ணு. அவர் தொழுதா போதும், அவர் கரெக்டா தொழுதா, அந்த தொழுகையை நம்ம கரெக்டா செஞ்சுட்டா எல்லாமே கரெக்டா ஆயிடும். தொழுகைதான் முக்கியமான விஷயம் என்று சொல்ல. அடுத்தது அவங்க சொர்க்கவாதிகள் நல்லா சொல்றோம். அப்போ இதை நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல மேலையும் கீழையும் தொழுகை வச்சுட்டான். பாதுகாப்பாக என்ன இருக்கு, தொழுகை இருக்கு. இப்போ நம்ம உதாரணமா நம்ம ஒரு டிவி வாங்குறோம், புது டிவி வாங்கினா அது மேலையும் கீழே என்ன இருக்கும், அந்த புது டிவி வாங்கும்போது மேலையும் கீழையும் எதை வச்சு பாதுகாத்து தருவாங்க, தர்மாக்கோல் வச்சு தருவாங்கல்ல. தர்மாக்கோல் எதுக்கு, இந்த டிவியை பாதுகாக்கணுங்கிறது. அதே மாதிரிதான் இந்த தொழுகை என்பது நம்மளுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக. தொழுகை மட்டும் அந்த தர்மாக்கோல் கரெக்டா இருந்துச்சாக்கும் உள்ள டிவி கரெக்டா வந்துடும். அதே மாதிரி இந்த தொழுகையை நம்ம கரெக்டா வச்சுக்க மாட்டேன், உள்ள விஷயங்கள் எல்லாமே கிளியராக இந்த வசனம் தெல்ல தெளிவாக சொல்லுது. இப்போ இந்த தொழுகை ஒண்ணுதான், மற்ற எல்லாமே கரெக்டா வந்துடும். இப்போ உதாரணமா
நம்ம கதை புக் எழுதுறாங்கல்ல, அதுல கூட ஒருத்தர் எழுதியிருந்தாரு, முஸ்தபா 3வது மனைவி செத்துட்டாங்க. முஸ்தபா 3வது மனைவி செத்ததுக்கு அவர் துக்கமா இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப முஸ்தபா 3வது மனைவிங்கிறாரு, நம்மளுடைய எண்ணத்துல என்ன வந்துருது? அப்ப அவருக்கு ஏற்கனவே 2 மனைவி இருக்குது. அதே போல தொழுகை நம்ம நினைக்கிறதுக்காண்டி ஒரு உதாரணம் சொல்றோம். எவனா எழுதுவோம், முஸ்தபான்னு எழுதிதான் பாருங்க, நம்ம மேல வந்து ஒரு கலங்கத்தை ஏற்பட்டுன்னு சொல்லி அவன் எழுதி வச்சிருக்கான். அது விஷயம் இல்லை. இதன் மூலியம் நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, ஒரு விஷயத்த நம்ம வந்து ஃபுல்லா சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ முஸ்தபாவுக்கு 1 மனைவி, 2 மனைவி, 3 மனைவி, 3ஆம் இருந்தாங்க இல்லை, 3 மனைவினா அதுக்கு முன்னாடி விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரிதான் தொழுகை கரெக்டா இருந்துச்சாக்க அதுக்கு முன்னாடி உள்ள விஷயம் எல்லாமே, அதுக்கு பின்னாடி உள்ள விஷயம் எல்லாமே கரெக்டா வந்துருங்கிறத நம்ம விளங்கிக்கணும். அதுதான் நாளை மறுமையில என்ன சொல்றான்ல, முதல் விசாரணை என்ன? முதலே தொழுவதான். ஃபர்ஸ்ட் என்ன கேட்பான்ல, ஒழுங்கா தொழுவிருக்கியா? ஓகே, நீ தொழுவிட்டான், எல்லாமே கரெக்டா அவன் செய்திருப்பார்கள் என்று கரெக்டா வந்துடும். ஏன்னா அப்ப தொழுகையை நம்ம கரெக்டா நம்ம பேணுதலாக இருக்க வேண்டும். தொழுகையின் போது வேற சிந்தனைகள் வரதான் செய்யும். சொல்றாங்க ஹிம்சாபு வரதான் செய்வான். அவர் சைத்தான், தொழுகைக்குன்னு சைத்தான் பேர் இருக்குல்ல, ஹிம்சாபுன்னு சொல்லி, அவன் வந்து நம்மளுடைய வலிக்கிறதுக்கு தான் செய்வான். ஏன்னு சொன்னா அதுதான் முக்கியம். சொன்னோம்ல நம்ம 80-20 பார்த்தோம்ல, இந்த 80% தொழுவதான். இந்த அந்த கொஞ்ச நேரம், அந்த 1 மணி நேரம் தொழுகையை சரி செஞ்சுட்ட மாட்டேன், நம்மளுடைய வாழ்க்கையில வந்து எல்லாமே கரெக்டா வந்துடும். ஆனா வந்து அதை நம்ம போராடக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும், செஞ்சு கொண்டே இருக்கணும். கரெக்டா நம்ம முயற்சி இல்லாம எதுவுமே இல்லை, முயற்சி செஞ்சு கொண்டே நம்ம வந்து இருக்கணும். அப்ப நம்ம இது எப்படி செய்யணும்னு பார்த்தா ஸ்லோவா செய்யணும். இப்போ நம்ம சைக்கிள் ரேஸ் பார்க்குறோம், சைக்கிள் ரேஸ் ஸ்லோ சைக்கிள் ரேஸ் பார்க்குறோம்ல, அதே மாதிரி வந்து இதை வந்து நம்ம பழக்கணும். இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம பழகுறோம். இப்போ நம்ம சைக்கிள் ஓட்டுறோம். சைக்கிள் ஓட்டுனா ஃபர்ஸ்ட் ஓட்டும் போது எப்படி ஓட்டுவோம்? இப்போ நம்ம ஒரு காரை ஓட்டுறோம்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் கார் ஓட்டும் போது ஒரு விஷயத்தையும் பார்த்து ஓட்டுவோம். எப்படி ஓட்டுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டியரிங் பார்ப்போம், அதுக்கப்புறம் கியர் எப்படி போன்னு பார்ப்போம், கிளச்சை பார்ப்போம், ஆக்சிலேட்டர் பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம். ஆனா போக 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 நம்ம பழக்கம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அது அந்த கார் ஓட்டுறதே தெரியாது. நம்ம ஒரு சிந்தனை ஒண்ணுல இருக்கும், நம்ம ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம், அது பாட்டு கார் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். கியர் போடுற நேரத்துல கியரை போடுவோம், பிரேக்கை போடுற நேரத்துல பிரேக்கை போடுவோம், கிளச்சம் நிற்க வேண்டிய கிளச்சை நிற்கும், திட்ட வேண்டிய நேரத்தை திட்டுவோம். இந்த மாதிரி எல்லாம் செயல்பாடு நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்மளோட சிந்தனைகள் எல்லாம் வேற இடத்துல இருக்கும். இப்ப இந்த மாதிரி நம்ம தொழுகை ஆக்கிடக்கூடாது. இப்ப அப்படியே தொழுகிறோம். இப்ப இந்த காரை எப்படி ஓட்டிக்கொண்டே நம்ம சிந்தனை வேற இடத்துல இருக்கோ, அதே மாதிரி நம்ம தொழுகையில செய்யறோமா இல்லையா? நீ செஞ்சு பாருங்க. தொழுகையில அல்லாஹ்வுக்கு வந்து தக்பீர் கட்டுறோம், நம்ம ஞாபகம் எங்கேயே போயிடுது. ஆனா கரெக்டா ருக்கு செய்யறோம், சஜிதா செய்யறோம், ஓத வேண்டியது ஓத்துறோம். அப்ப இதெல்லாம் கரெக்டா செய்யக்கூடியவங்க தான் நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம மாற்றணும். எப்படி மாற்றணும் அப்படின்னு சொன்னா, ஸ்லோ சைக்கிள் ரேஸ் செய்யறோம்ல, ஸ்லோவா பொறுமையா அது அப்படி நிதானமா செஞ்சுக்கிட்டே போகணும். இப்போ நம்ம தொழுகிறோம், இமாம் எவ்வளவு பெரிய தப்பு நடக்குது பாருங்க. இமாம் தப்பு செஞ்சுட்டா உணர முடியல நம்மளால. இப்ப நம்ம தொழுவிட்டு இருக்கோம், தொழுவும் போது இமாம் ஒரு தப்பு செஞ்சுட்டாரு, 3 ரக்காத் பதிலா 4 ரக்காத் பதிலா 5 ரக்காத் வச்சுட்டாரு. உங்களுக்கு சிந்தனை இருக்குதா? எல்லாம் அப்படியே தொழில் சலாம் கொடுக்கும். அது ஏதோ பிளிங்க் ஆகுது, முடிச்சுட்டு உங்களுக்கு வந்துட்டா 5 வச்சுட்டாரு. அப்போ அதுல சொல்ல முடியல. ஏன்? உண்மைய அந்த ஒரு உறுதிப்பாடு நம்ம வரலையே. உண்மையா 5 தான் வைக்கிறான்னு சொன்னா சுபான்ல வாயிலிருந்து வந்துடும். வரலையே. ஏன்? அப்போ அந்த தொழுகையில நம்ம கவனமாக இல்லை. இன்னைக்கு பாக்குறோமா இல்லை, எவ்வளவு விஷயம் நடக்குது இந்த தொழுகையில. இமாம் முன்னாடி, இமாம் வந்து தவறு செய்யறவங்க இமாம் இருப்பாரு. ஏன்னா பெருநாள் தொழுகை இல்லை, பெருநாள் தொழுகை மாதிரி இது இல்லை. இது வந்து பரலான தொழுகை எப்படி இருக்குது? நம்ம வந்து இமாம் தவறு செய்யக்கூடியது, அந்த தவறை கூட நம்ம சுட்டி காக்க முடியாதவர்களாக நம்ம இருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம வந்து அதை வந்து அர்த்தம் புரிஞ்சு தொழுவலை, அதை பார்த்து தொழுவலை, நிதானமா தொழுவலை. அப்ப நம்ம இதுக்கு உண்டான முயற்சி என்ன செய்யணும்? நம்ம செய்ய வேணும். ஸ்லோ சைக்கிள் ரேஸ் சொல்லுவாங்கல்ல, ஸ்லோவா அப்படியே எவ்வளவு ஸ்லோவா தொழுவ முடியுமோ அவ்வளவு ஸ்லோவா தொழுவணும். நிதானமா தொழுவக்கூடியவங்க நம்ம வந்து நம்ம வந்து பயிற்சி எடுக்கணும். நேரடி தொடர்பு இருக்கு அல்லாஹ்வுக்கும் நமக்கும் சொல்லி, அந்த ஸ்லோவா நம்ம செய்யக்கூடியவங்க இருக்கணும். அல்லாஹ் பாருங்க 67ஆம் அத்தியாயம் 3வது வசனத்துல எல்லாம் சொல்றான் 67ல 3-4 வசனம். அல்லதீன ஹலக்க சபஅ சமாவாத்தி திபாகன் மத்தரா ஃபி ஹல்கி ரஹ்மானி மின் தஃபாவுத்தி ஃபர்ஜிஹில் பஷரா
பஷரா ஹல் தரா தராமி நுதூர் சும் சும்மர்ஜிஹில் பஷரா கர்ரத் தைனி என் கலீப் இலைக்க இலைக்கல் பஷரு ஹாஷிஅல் ஹாஷிஹவ் வஹுவ ஹாஷியூன். அல்லாஹ் சொல்றான், அவனே 7 வானங்களையும் அடுக்கடுக்காக படைத்தான். அளவில்லா அருளாளனின் படைப்பில் எந்த குறைபாட்டையும் நீங்கள் காண மாட்டீர்கள். அல்லாஹ் சொல்றான், 7 வானங்களையும் அவன் தான் படைச்சான். ஐயா, அல்லாஹ் படைச்சதுல எந்த படைப்பு எந்த குறைபாட்டையும் நீங்க காண மாட்டீர்கள். அல்லாஹ் சொல்றான், திரும்ப பார்ப்பீங்க. ஒரு தடவை பார்க்க சொன்னால திரும்ப மீண்டும் பார்ப்பீராக, ஏதேனும் விழிசல் இருக்கிறதா? அல்ல சவாலா கேட்கலாம். திரும்ப பாரு, ஒரு தடவை பார்க்க சொல்லிட்டு 7 வானங்களை அவன் தான் படைச்சான், எந்த குறைபாடையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. திரும்ப சொல்றான், மீண்டும் பார்ப்பீராக, திரும்ப பாருங்க, ஏதேனும் விரிசல்கள் காண்கிறீர்களா? திரும்ப அல்லாஹ் சொல்றான், பின்னர் மீண்டும் இருமுறை பார்ப்பீராக, திரும்ப 2 தடவை பாருங்க. பார்வை சோர் வரைந்து தோல்வியுற்றோராக உம்மிடம் திரும்பும். எப்படியா? அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாவுடைய அத்தாச்ச பாரு, மேல போய் உட்காந்து பாரு, நீ அப்படியே சோர்வா வந்து விழுந்துருவ, பணிவுடன் வேற ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரபுல்லா அப்படியே சோர்வா போய் விழுந்துருவோமா. அதே மாதிரி நம்ம தொழுகையை நம்ம ஆக்கணும். அல்லாட்ட போய் அல்லாஹ் நிற்கும் போது எப்படி ஆக்கணும்? நீ சோர்வா போய் நம்ம ஒண்ணுமே இல்லையா அல்லா அப்படின்னு சொல்லி அவனிடத்துல போய் சரணடைய கூட ஆக வேண்டும் என அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் சொல்றான். இன்னும் 17வது அத்தியாயம் 44வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், துஸ்பிஹு துசப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்து துசப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்து ஸபஹு வல் அருளு வன் மன் ஃபீஹின்ன ஃபஇன் மின் ஷக்கை இல்லா யுசப்பிஹு பிஹம்திஹி வலா இல்லா லா துஃப்கஹூன தஸ்பீஹக்கும் இன்னஹு கான அலீமுல் ஹஃபூர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், 7 வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவையும் அவனையே போற்றுகின்றனர். அல்லாஹ் சொல்றான், நம்ம மட்டும் வழங்கலையா, அல்லாஹ் சொல்றான், 7 வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ள ஃபுல்லா அல்லாஹ்வை போற்றுக்கொண்டே இருக்கிறது. அவனது புகழை கொண்டு போற்றாத எந்த ஒன்றும் இல்லை. அவன் புகழ பேசாத எதுவுமே கிடையாது. எனினும் அவை போற்றுவதை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள். அவன் சகிப்புத்தன்மை மிக்கவன், மிக அன்பானவன். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வானம் இல்லை, 7 வானத்தையும் சொல்றான்ல. 7 வான மலக்குகள், ஜின்கள் எல்லாமே, தாவரங்கள், செடிகள், இந்த டேபிள் எல்லாமே அல்லாஹ்வை போட்டு, இந்த வாட்சி எல்லாமே. ஆனா நம்ம என்ன சொல்றான்ல, உங்களுக்கு அது தெரியாது. எல்லாமே அல்லாஹ்வை போற்றி கொண்டுதான் இருக்கிறது, அது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். இப்போ நம்ம அந்த தொழுகையை நம்ம மாத்திக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இதெல்லாம் 4வது அத்தியாயம் 41வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அலம் தர அன்னல்லாஹு யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்லு வதைரு ஸஃபாத்தி குல்லு கது ஆலிம அலாதஹு வதஸ்பீஹு ஹயாத்து வல்லாஹு அலீமுல் பிமா யஃப்ஹலூன். அல்லாஹ் சொல்றான், வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவை இறக்கைகளை விரித்த நிலையில் பறவைகளும் அல்லாஹ்வை போற்றுவதை நீர் அறியவில்லையா? ஒவ்வொன்றும் தமது தொழுகையையும் தனது போற்றுதலையும் அறிந்துள்ளன. அல்லாஹ் அவை செய்வதை நன்கறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்ல, இல்லை, வானம் பூமியில் உள்ளவை எல்லாமே அல்லாஹ்வை போற்றுது. பறவைகள் ரெக்கைகளை விரித்தவாறு இறைவனை போற்றுது. ஒன்னொன்னும் தொழுவுது. சொல்றான் அல்லாஹ், ஒவ்வொன்றும் தனது தொழுகையும் தனது போற்றுதலையும் அறிந்துள்ளன. எல்லாமே கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ நம்மளாம் இதுலேருந்து அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் அவை செய்பவற்றை நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்றான். அப்போ இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன புரியுது? பறவை முதற்கொண்டு, வானம் முதற்கொண்டு, பூமி முதற்கொண்டு, இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே தஸ்பீ செய்து அல்லாஹ்வை போற்றி கொண்டு இருக்கு, தொழுது கொண்டு இருக்கிறது. அப்போ எல்லாமே கரெக்டாக செஞ்சிட்ருக்கு, நாமும் கரெக்டாக செய்ய வேண்டும் என்பது தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை சொல்கிறான். இப்போ இதெல்லாம் விடுங்களேன், இதெல்லாம் பறவை, செடி, கொடி எல்லாம் இது ஓகேன்னு வைங்களேன். 16வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், 16:48 அல்லாஹ் சொல்கிறான், அலம் அலம்
தரவ் இலா மா ஹலக்கல்லாஹு மின் ஷைஇ யதஃபையு லிலாலுஹு அனில் யமீனி வஸ்ஸமாயிலி சுஜ்ஜதலில்லாஹி வஹும் தாஹிரூன். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ் படைத்துள்ள பொருட்களை பார்க்கவில்லையா? அல்லாஹ் படைத்த பொருளை நீங்கள் பார்க்கலையா? அவற்றின் நிழல்கள் வலது இடது புறங்களில் சாய்ந்து தாழ்ந்த நிலையிலும் அல்லாஹ்வுக்கு பணிகின்றன. நிழல் பணிதான். நம்ம நிழல் இருக்குல்ல, இந்த உலகத்தில் எவ்வளோ நிழல்கள் இருக்கு, அது முதற்கொண்டு அல்லாஹ்வை பணிஞ்சிட்டு இருக்கு, அல்லாஹ்வை தொழுதுட்டு இருக்கா, அல்லாஹ்வை வணங்கிட்டு இருக்கா, அல்லாஹ்வை போட்டிட்டு இருக்குன்னா அப்போ எவ்வளோ பெரிய ரப்புல் ஆலமீனை நம்ம வணங்குறோம். வணங்குறதுக்கு போய் நிற்கும் போது எவ்வளோ அசால்ட்டாக நிற்கிறோம், எவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறோம். இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பொடுப்போக இருக்கிறோம். இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்னாடி போய் நிற்கும் போது நம்மளுடைய அப்படியே ஒரு சரண் அடையணும், நம்ம பணிவோடு இருக்கணும், அதுக்கு பயிற்சி எடுக்கணும், முயற்சி எடுக்கணும். அப்போ அந்த மக்களாக நம்ம மாறணுங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளோ வசனத்திலே நிழல்களை சொல்கிறான். அப்போ அல்லாஹ் நிழல்களை சொல்லி நம்மளுக்கு உதாரணம் சொல்கிறான். மறுபடியும் ஒரு விஷயம் நம்ம நினைவூட்டணும். இந்த தொழுகை, நோன்பு, ஜக்காத்து எல்லாமே நம்மளுக்காண்டி தான். இதில் அல்லாஹ் எதுவும் அந்தஸ்து ஏற போகிறதில்ல. அல்லாஹ் இந்த குர்ஆனை தந்து நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி தான் இவ்வளோ வசனங்கள், இவ்வளோ பேச்சுக்கள், இவ்வளோ நம்மளுக்கு அறிவுரைகள் எல்லாமே அல்லாஹ் சொல்கிறது எதுக்கு? நம்மளுடைய விஷயம், நம்ம சொர்க்கத்துக்கு போகணும். அல்லாஹ்க்கு ஏதாவது நன்மை இருக்குது அது மூலயமா? அல்லாஹ்க்கு ஒரு நன்மையும் கிடையாது. அவன் அந்தஸ்து மிக்கவன், அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய அரசில் அவன் அமர்ந்திருக்கிறான். எல்லாமே அவனுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம செய்கிறதுனால அவனுக்கு அந்தஸ்து வரப்போதா? இல்லை. எல்லாமே இதை செய்யக்கூடிய எல்லா விஷயமே நம்மளுடைய உள்ளத்தில் நம்மளுடைய விஷயங்களை நம்மளை அதிகரிக்கணும், நம்ம சொர்க்கத்துக்கு போகணும். அதனால தான் செய்கிறோம். இன்றைக்கி நம்ம தொழுகையில் எவ்வளோ பொடுப்பாக இருக்கிறோம். அதுக்கு ஒரு காரணம், நம்ம விளங்காமல் தொழுகிறோம். இன்றைக்கி தொழுவோன்னா என்ன விளங்குறோமா? அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டுறோம். அல்லாஹ் அக்பர்னா என்ன இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியலை. அல்லாஹ் அக்பர்னா என்ன? அல்லாஹ் அக்பர்னா அல்லாஹ் மிகப்பெரியவன். அதுக்கப்புறம் அல்ஹம்து சூரா ஓதுறோம். என்னன்னு தெரியல. ஒரு நாளைக்கு ஏறத்தாழ ஃபர்லு தொழுகையில் மட்டும் 17 தடவை அல்ஹம்து சூரா ஓதுறோம். ஆனால் அது என்னன்னே தெரியல, என்ன ஓதுன்னா தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தொழுகையில் அல்லாஹ் அந்த குடிகாரர்களை பற்றி சொல்கிறான்ல, மதுவை அல்லாஹ் தடை செஞ்சான்ல, அப்போது அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தொழுவும்போது என்ன வசனம்னு உங்களுக்கு தெரிகிற வரை நீங்கள் தொழுகைக்கு வராதிங்க. அப்படிப்பட்ட தொழுகை உங்களுக்கு தேவையில்லைங்கிறான்ல. குடியாருன்னா குடிச்சிட்டு வராதப்பான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் தொழுகின்ற தொழுகை உங்களுக்கு நீங்கள் என்ன வசனம்னு ஓதுறோன்னு தெரியாதவரை தொழுகைக்கு வராதிங்கிறான். நீங்கள் அப்படி தான் நம்மளும் ஆகிட்டோம். ஏன் படிக்க முடியாதா? தக்பீர் கட்டுறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் ஆமீன். அப்படி ஜெட்டு வேகத்தில் போகிறோம். என்ன ஓதுறோன்னு தெரியல. இது இந்த மைக் இருக்குது. இந்த மைக்கு என்ன விஷயம் ஏது விஷயம் நான் தெரியாமல் வாங்குவேனா? எவ்வளோ பொடுப்போம். இந்த மைக்கு 250 ரூபா அந்த மைக்கு. இப்போ இந்த மைக்கை நான் வாங்கும்போது ஆராய்ச்சி பண்ணுறேன். இது என்ன இருக்குது, இது என்ன, இது என் ஃபோனுக்கு செட் ஆகுமா, இது ஆண்ட்ராய்டுக்கு செட் ஆகுமா, ஐஃபோனுக்கு செட் ஆகுமா? அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வாங்கும்போது அவ்வளோ, இந்த ஃபோனை வாங்குகிறோம், சும்மா வாங்கிறோமா? OnePlus 11 ஃபோன்ட்டா, காசு எவ்வளோ 50,000 இருந்தால் கொடுத்துட்டு வாங்கிட்டோம், முடிஞ்சு போச்சா? இல்லை. படிக்கிறோமா இல்லையா? இந்த ஃபோனில் என்ன இருக்குது, என்ன ஃப்யூச்சர் இருக்குது, அதனால் என்ன நம்மளை அறிவை வளர்த்து அப்போ இந்த குர்ஆனை நம்ம முடியலைங்கிறோமே. அப்போ இதே எப்படி நம்மளுக்கு முடியுது? நம்மளுடைய சூழ்நிலை அப்படி ஆக்கிட்டோம். இந்த அல்ஹம்து சூரா இவ்வளோ அழகான சூரா, குர்ஆனுடைய தாய்ங்கிறோம். ஒரு நாளைக்கு 17 தடவை ஓதுறோம். என்ன ஒன்று? அப்போ எவ்வளோ பெரிய முட்டாள்களாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்ட்ட போய் இதெல்லாம் சொல்ல முடியுமா? என்ன நினைக்கிறோம்? ஓதுறத நம்ம இன்னைக்கு ரமலானில் இன்னைக்கு ஓதுறோம் ஓதிக்கிட்டே இருக்கோம். ஜெட்டு வேகத்தில் போயிட்டே இருக்கோம். 30 ஜூஸாக முடிச்சிட்டோம். பெருமை இதில் ஒன்று முடிச்சு 2ஆவது முடிச்சு இன்னும் 2 பேருக்குள்ளே பேசிக்கிறோம். எத்தனாவது ஓடுது? 2ஆவது ஓடுதோ, பரவாயில்லையே மாஷா அல்லாஹ். என்ன ஓதுன்னு தெரியாமல் ஓதுறோம், அது மாஷா அல்லாஹ்னு வர சொல்லிக்கிறோம். அப்போது இந்த அல்ஹம்து சூரா எடுங்களேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எவ்வளோ பெரிய வாசகம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யாரோ உனக்கு எந்த புகழுமே அல்லாஹ்க்கு மட்டும்தான். ஜாதிலாம் எதுவும் கிடையாது. ஒட்டச்சு நிற்கிறான் அல்லாஹ். அர்-ரஹ்மான் இர்-ரஹீம்.
அவன் அளவற்ற அவன் ஆட்சியாளனாக இருந்தாலும் நம்மளை படைச்சாலும் அவன் அளவற்ற அருளாளன். அர்-ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமித்தீன். இங்கே மட்டும் இல்லை, தீர்ப்பினாலும் அவன் தான் அதிபதி. இய்யாக்க நஅ்புது வ இய்யாக்க நஸ்தஈன். எனவே நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். எங்களை நீ நேரே வழியில் செலுத்துவாயாக யா அல்லாஹ். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் ஆமீன். அந்த வழி நீ யாருக்கு நேர்வழி கொடுத்தியோ உன்னுடைய அருள் பொழிந்த வழியாக இருக்க வேண்டும். மாறாக நீ கோபித்து கொண்டவர்களின் வழியும் அதில் இருக்கக்கூடாது, வழி தவறியவர்களின் வழியும் இருக்கக்கூடிய. எப்படி ஒரு வசனம் 17 தடவை ஓதுறோம் ஒரு நாளைக்கு. வரல மட்டும் சுண்ணத்தை எத்தனை தொழுகிறோம் தெரியாது. இதெல்லாம் விளங்காதவர்களாக தொழுகிறோமே. குர்ஆனை இப்போ ஓதி என்ன நீங்கள் யூஸு குர்ஆனை நீங்கள் மாங்கும் ஜுப்பு 30 ஜூஸாக ஓதுறதுக்கு ஒரு பேஜ் எடுத்து படிங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அல்லாஹ் கேட்குறான், சிந்திக்க மாட்டீங்களான்னு கேட்குறான். சஹுரு ரமலான இந்த குர்ஆனை நாம் ரமலான் மாதத்தில் அருளினோம். ஏன் அவன் அந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் அருளால இந்த குர்ஆனை அருள்வேனால தான் இந்த ரமலானே சிறப்பு. அப்போ இந்த ரமலானை நாம் அப்போ இந்த குர்ஆனை நம்ம படிக்கணும் படிக்கலாம். அல்லாஹ் கேட்குறான், சிந்திக்க மாட்டீங்களா? பல இடத்துல அல்லாஹ் கேட்குறான். இந்த குர்ஆனை நீங்கள் விளங்க மாட்டீங்களா? அல்லாஹ் கேட்குறான், ஓத மாட்டீங்களான்னு கேட்கல. வெறுமனே ஓதுவதை பற்றி இஸ்லாம் பேசவே இல்லை. சிந்திக்க மாட்டீங்களான்னு தான் கேட்குறான் அல்லாஹ் ஒரு வசனத்தில் கேட்குறான், நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா அந்த குர்ஆனை? நேர்வழி இருக்கிறதுல அல்லது உமது இதயத்தில் பூட்டு தான் போட்டப்பட்டதா? அழகாக கேட்குறான். உங்கள் இதயத்தில் பூட்டு போட்டு மூடிட்டானா? அல்லாஹ் படிக்க மாட்டீங்களா? இப்போது இந்த குர்ஆனை இந்த ரமலான் கடந்து விட்டோம், இருந்தாலும் கூட இன்னும் நாட்கள் இருக்கிறது. ஒரு வசனத்தை எடுங்க, 2 வசனத்தை எடுங்க, 3 வசனத்தை எடுங்க, 4 வசனத்தை எடுங்க. அந்த குர்ஆனை தமிழாக்கத்தோடு படிங்க, புரிஞ்சு படிங்க. அது போதும். அல்லாஹ் அதுதான் முக்கியம். பூட்டு போடப்பட்டதா கேட்குறான்ல. அப்போது இந்த ஒரு அழகான ஒரு ஹதீஸ் ஒன்று. அந்த ரசூலுல்லாஹ் காலத்தில் போருக்கு போனாங்கள்ல, போருக்கு போன சஹாபி ஒரு ஆள் தொழு வைக்கிறாரு. காலை ஃபஜர்லேயும் குல்ஹுல்லா சூரா ஓதுறாரு, மஹரிப்லேயும் குல்ஹுல்லா சூரா ஓதி தொழு வைக்கிறாரு, இஷாலையும் குல்ஹுல்லா சூரா ஓதுறாரு, குல்ஹுல்லா ஓதுறாரு. அப்போ இருக்கிற மக்கள்லாம் போய் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் குல்ஹுல்லா சூரா ஓதுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இது வந்து எனக்கு நேசத்துக்குரியதாக இருக்குது. ஏன்னா அல்லாஹ்வை பற்றி பன்மை சொல்லுதில்ல, குல்ஹுல்லாஹ் வஹது, நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹு ஸமத், அவன் தேவைகளற்றவன், லம் எலிது ஒலம் யூலத், அவன் வந்து பிள்ளையும் அவனுக்கு பிள்ளையும் இல்லை, அவனுக்கு தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. ஒலம் யக்குல்லாஹு குஃபுவன் அஹத் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவனுக்கு நிகரே அவனும் இல்லை. இந்த சூறா ஓதுறாரு, ஓதிக்கிட்டே இருக்காரு. அப்போ போய் கேட்குறாங்க, எதுக்கு இதே ஓதுறிய? ஏன்னா குழுவெல்லாம் ஓதுறிய, என்ன கதை சொன்னோன்னே, அல்லாஹ்வின் தன்மை இருக்குல்ல எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஓதுறேன். இந்த பஞ்சாயத்து ரசூலுல்லாஹ்க்கு போகுது. ரசூலுல்லாஹ்ட்ட போய் அந்த சஹாபி சொல்கிறான், அந்த மற்ற சொல்கிறாங்க, ஒரே இவர் வந்து இந்த மாதிரி ஓதுறாரு, குல்ஹுல்லாஹ் சூரா ஓதுறாரு, கேட்டதுக்கு இந்த மாதிரி விஷயம் சொல்கிறாரு, எனக்கு வந்து அல்லாஹ்வின் பண்பை பேசுகிறனால எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் ஓதுறேன், இது எனக்கு பிடிச்ச சூறாவாக இருக்குங்கிறாரு. உடனே அந்த சஹாபிகிட்ட போய் ரசூலுல்லாஹ் உடனே அறிவிங்கிறாங்க, அவர்கிட்ட போய் அறிவிங்க, அல்லாஹ் உன்னை நேசித்து விட்டான் என்று. ஏன் ரசூலுல்லாஹ் சொல்ல வேணாமா? ஏன்ப்பா குல்ஹுல்லாஹ் ஓதுறா, மற்ற சூறால ஓதுங்களாம? அப்படியே தெளிந்து ஓதணும். என்ன நீங்கள் ஓதுனாலும் பரவாயில்ல, என்ன நீங்கள் படித்தாலும் தெளிவோடு படிங்க. இந்த ரமலானில் நீங்கள் எத்தனை பேஜ் குர்ஆன் எத்தனை ஜுஸு முடிச்சேன்னு அவசியம் இல்லை. எத்தனை பேஜ் படித்தாலும் அதை தெளிவாக அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன என்பதை தெரிந்து கொண்டு ஓதுனா அதனுடைய பரக்கத்தை வேறு, அதனுடைய உங்களுக்கு லைஃபே மாற்றிடும். எவ்வளோ வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எவ்வளோ வசனத்தில் நமக்கு படிப்பினை தர்றான். அதை தான் நாம் முழுமையாக விளங்க வேண்டும். இன்றைக்கி நம்ம வாதம் வைக்கிறோமா இல்லையா? இது முடியாது பாய், சாத்தியம் இல்லை பாய். ஏன் சாத்தியம் இல்லை? யார் சொன்னால் சாத்தியம் இல்லை? நம்மளுடைய உலக மோகத்திற்காக நம்ம மாறிவிட்டோமே தவிர நம்ம சாத்தியம் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் வாசிக்க முடியாதா? ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் வாசிக்க முடியாதா? ஒரு நாளைக்கு இந்த ஃபோன் எடுத்து நம்ம எவ்வளோ நேரம் பார்க்குறோம்? அதில் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி அல்லாஹ்வுடைய வார்த்தையை பதிக்க முடியாதா? அவ்வளோ மதிப்பு தான் அந்த குர்ஆனுக்கு நம்ம கொடுக்குறது. அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு நம்ம கொடுக்குற மதிப்பு அவ்வளோதானா? நாளை மறுமையில் அல்லாஹ்ட்ட போய் தான் நிற்போம். அடைய என் வேதம் வந்துச்சு என்ன செய்யும், ஓதுனியான்னு கேட்பேன், என்ன சொல்லுவோம்? ஓதுறேன்னே, அரபியில் ஓதிட்டு வந்தேன்னா ஃபுல்லாக. அப்போ அல்லாஹ் ஏன் கேட்குறான்? நீ சிந்திக்க மாட்டியான்னு ஏன் கேட்குறான்? யாரை பார்த்து கேட்குறான்? ஆலிம்களை பார்த்து கேட்குறானா? நபிமார்களை பார்த்து கேட்குறானா? அனைத்து ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பார்த்து கேட்குறான். அந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா? படிக்க மாட்டீங்களா?
அப்போது இதெல்லாம் நம் உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். இந்த குர்ஆனை நாம் விளங்கி படிக்கக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். எப்போவும் நல்லா நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்றிக்கணும். அந்த அந்த எத்தனை ஜுசு, எத்தனை சூறாக்கள், எத்தனை வசனங்கள் ஓதுகிறோம் என்பது ஒரு காலமும் ஒரு பெருசு இல்லை. அந்த எந்த வசனம் ஓதினாலும் அதை நம்ம நம்ம அர்த்தம் தெரிஞ்சு வேற நம்ம சாதாரணமாக எவ்வளோ வசனம் நம்மளுக்கு தெரியுது, அதை மட்டுமே நம்ம பார்க்கணும்ல, அதை மட்டும் படித்தாலே போதும்ல. சின்ன சின்ன அரபி வார்த்தைகளை கூட நம்ம படிக்க மாட்டேங்கிறோமே. ஏன்? டைம் இல்லை. கேட்டால் டைம் இல்லை. என்ன டைம் இல்லை? 24 மணி நேரத்தில் 10 நிமிஷம் டைம் இல்லையா? 24 மணி நேரத்தில் அரை மணி நேரம் டைம் இல்லையா? எந்தெந்த வீணான விஷயத்துக்கெல்லாம் எவ்வளோ நம்ம டைம் ஒதுக்குறோம். ஷைத்தானை அப்படியே மறக்கடிக்கிறானா இல்லையா? அதெல்லாம் வீழ்த்திருக்கக்கூடிய சமுதாயமாக நம்ம வாழ வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தந்த இந்த வேதத்தை நாம் முழுமையாக படிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.